ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஃப்ரெஷ் சேனல். கொஞ்சம் டேஸில் முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாட்டில் நிலவும் உயர் தொழிலாளர் ஊதியம் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் முதலமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. மனிதவளத்திற்கான பொது அதிகார சபையின் இயக்குநர் பணி அனுமதி வழங்குதல், வெளிநாட்டிலிருந்து பணிபுரியும் அனுமதியுடன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருபவர்களை இடமாற்றம் செய்தல் மற்றும் அவர்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கும் பொறுமையை திருத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அல் சயாசா தினசரி தெரிவித்துள்ளது. பணி அனுமதியை வழங்குவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த பொறிமுறையை திருத்த PAM இயக்குநர்கள் ஒரு குழு ஒருமதமாக முடிவு செய்தது. வெளிநாட்டு ஆட்சேர்ப்புக்கு முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட 25% மற்றும் உள்ளூர் ஆட்சேர்ப்புக்கு 75% என நிர்ணயிக்கப்பட்ட ஒதுக்கீட்டிற்கு பதிலாக முதலாளிகள் இப்போது தங்கள் உரிமத்திற்காக மதிப்பிடப்பட்ட வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்து வரலாம். இது தொழிலாளர் பற்றாக்குறையின் விளைவாக அதிக ஊதியத்தை குறைப்பது மற்றும் வணிக சூழலை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முடிவு ஜூன் 1, 2024 முதல் நடைமுறைக்கு வரும். வணிக உரிமையாளர்கள் அவர்களின் செயல்பாட்டு வகைகளின்படி வெளிநாட்டில் இருந்து குறிப்பிட்ட அனுமதிகளை பெற்று உள்ளூர் பணியமர்த்தல் மூலம் ஆட்சேர்ப்பை முடிக்க வேண்டும் என்று முந்தைய முடிவு கட்டாயப்படுத்தியது. இது தொழிலாளர்களின் ஊதிய உயர்வுக்கு வழிவகுத்தது மற்றும் குடிமக்கள் மீது அதிக சுமையை சுமத்தியது. புதிய முடிவானது முதல் முறையாக வேலை அனுமதி வழங்குவதற்கு 150 கோடி தினார் கூடுதல் கட்டணத்தை விதிக்கிறது. இது முதலாளிகளுக்கு அதிக வேலைவாய்ப்பு ஸ்திரத்தன்மையை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டில் இல்லாதிருந்தால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு 300 கோடி தினார் கட்டணம் விதிக்கிறது. 2 சந்தர்ப்பங்களிலும் பரிமாற்றத்திற்கு முதலாளியின் ஒப்புதல் தேவை. இந்த முடிவு விசா வர்த்தகத்தை மாற்றப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் முதலாளிகள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதை எளிதாக்கிறது மற்றும் வணிக சூழலை மேம்படுத்துகிறது. இது தொழிலாளர்களின் செலவு மற்றும் கூலியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது கட்டுமானம் மற்றும் ஒப்பந்தத்துறை மற்றும் நாட்டில் பிற நடவடிக்கைகளில் குறைந்த செலவுகளுக்கு பங்களிக்கும். மற்ற செய்திகளில் தொழிலாளர்கள் சட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கு மனித வளத்திற்கான பொது ஆணையம் நிறுவனங்கள் மற்றும் வசதிகளை வழக்கமான மற்றும் தொடர்ந்து ஆய்வு செய்வதற்கான விரிவான திட்டத்தை உருவாக்கியுள்ளது. அல்-அன்பா தினசரி நம்பகமான PAM ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அறிக்கை செய்கிறது. அதன் இணையதளங்கள் மூலம் ஆண்டு முழுவதும் நடத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாக அதிகார சபையானது தொழிலாளர் சட்டத்தின் அனைத்து விதிகளையும் தொழிலாளர் சந்தைகள் நிர்வகிக்கும் விதிமுறைகளையும் கடைபிடிக்குமாறு முதலாளிகளை வலியுறுத்தும் ஒரு பிளாஷ் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் மதிக்கப்படுவதையும் தொழிலாளர்களுக்கு அவர்களின் பணி அனுமதி பத்திரத்தில் அதிகாரத்தால் குறிப்பிடப்பட்ட பணிகள் ஒதுக்கப்படுவதையும் உறுதி செய்வதும் இதில் அடங்கும். பணி அனுமதியின்படி பணிகளை ஒதுக்க தவறினால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் ஒரு தொழிலாளிக்கு 2000 முதல் 10,000 தினார் வரை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம் என்று ஆணையம் வலியுறுத்துகிறது. மேலும் மற்றொரு முதலாளியின் கோப்புகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு எதிராக அதிகாரம் வணிக உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளது. இந்த விதிமுறையை மீறினால் மேலே குறிப்பிட்டது போன்ற தண்டனைகள் ஏற்படலாம். மற்றொரு வரிசையில் மனிதவளத்திற்கான பொது ஆணையம், சுகாதார அமைச்சகம் மற்றும் இளைஞர்களுக்கான பொது ஆணையம் ஆகியவற்றுடன் இணைந்து தனியார் துறையில் வேலை தேடும் குடிமக்களுக்கு 137 வேலை வாய்ப்புகளை எளிதாக்கியது. இந்த வாய்ப்புகள் சுகாதார அமைச்சகத்துடனான அரசாங்க ஒப்பந்தங்களிலிருந்து எழுந்தன. இந்த நிகழ்வின் போது அதிகார சபையானது கிடைக்கப்பெறும் பதவியில் பணியின் தன்மை மற்றும் விண்ணப்பதாரர்களின் கேள்விகள் பற்றிய விவரங்களை வழங்கியது. 137 வேலை திருப்பவர்களின் தனிப்பட்ட நேர்காணல் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து வெற்றிகரமான விண்ணப்பதாரர்களுக்கு 5 வார காலப்பயிற்சி திட்டம், சுகாதார அமைச்சின் ஒப்பந்தங்களை மையமாக கொண்ட பயிற்சி திட்டம், துப்புரவு போக்குவரத்து மற்றும் கழிவுகளை அகற்றும் சேவைகளை மேற்பார்வையிட மேற்பார்வையாளர்கள் மற்றும் முதல் மேன்மையாளர்களை பணியமர்த்துவதன் மூலம் முடிந்தது. அரசாங்க ஒப்பந்தங்களை தேசியமயமாக்குவதற்கான குவைத்தின் விதிமீறல்களில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி தனியார் துறையில் குவைத் குடிமக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கும் அரசாங்க ஒப்பந்தங்களில் வேலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் PAM உறுதிப்பாட்டுடன் இந்த முன்முயற்சி இணைந்துள்ளது. தலைநகரின் மையப்பகுதியில் விலாயன் என்று நிதி அதிகாரிடம் வாக்குவாதத்தில் ஏற்பட்ட 14 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அல்-அன்பாவின் அறிக்கையின்படி வெளிநாட்டு தொழிலாளர்கள் குழு கொண்ட அவர்களது பணியிடத்திற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து நிதி அதிகாரியை தாக்கிய சம்பவம் வெளிப்பட்டது. இதன் விளைவாக காயங்கள் ஏற்பட்டதால் பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து
தொழிலாளர்களை சல்கியா காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். உத்தியோகபூர்வ ஆதாரம் ஒன்று உத்தரமைச்சத்திற்கு தாக்குதல் குறித்து புகார் அளிக்கும் அழைப்பு வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்தபோது கணக்காளர் அலுவலகத்தை குறிவைத்து சுமார் 14 தொழிலாளர்கள் நிறுவனத்திற்குள் புகுந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களது மனக்குறை கொடுக்கப்படாத ஊதியம் தொடர்பானதாக தோன்றியது. இது வன்முறை வெடிப்பை தூண்டியது. காயமடைந்த கணக்காளர் உடனடியாக அல் அமீரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு மருத்துவ மதிப்பீடுகள், கழுத்தில் காயங்கள், தலையில் காயம், அத்துடன் கீறல்கள் மற்றும் காயங்கள் ஆகியவற்றை ஆவணப்படுத்தியது. சம்பவத்தை தொடர்ந்து தொழிலாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மிதமான ஈரப்பதம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் வரவிருக்கும் மழைக்கு மத்தியில் வார இறுதி வானிலை வெப்பத்திற்கும் இடையில் மாறுபடும் என்று வானிலை மையம் வியாழக்கிழமை கணித்துள்ளது. மையத்தின் இயக்குநர் அப்துல் அஜீஸ் அல் கராவி அவர்கள் குணாவுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாடு அதிக உயரத்தில் வெப்பமான மற்றும் ஒப்பீட்டளவில் ஈரமான காற்றுடன் நிலையற்ற தென்கிழக்கு வீசும் தாக்கத்தின் கீழ் உள்ளது என்றார். வெப்பம் 34 முதல் 26 டிகிரி வரை இருக்கும் மற்றும் இரவில் வானிலை ஓரளவு ஈரப்பதத்திற்கு மத்தியில் மிதமானதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை முன்னறிவிக்கப்பட்ட வெப்பம் 35 37 டிகிரி அளவில் இருக்கும் மற்றும் இரவு நிலைமைகள் முந்தைய இரவை போலவே இருக்கும். சனிக்கிழமையன்று வானிலை நிலையற்ற காற்றுக்குள் மத்தியில் வெப்பமாக இருக்கும் மற்றும் வெப்பநிலை 39 டிகிரிக்கு உயரும். அதிக வெப்ப வாசலுக்கு 1 டிகிரி கீழே இருக்கும். ஆனால் இரவு குறைந்த வெப்பத்தை கொண்டு வருகிறது. 22 24 டிகிரிக்கு முன்னறிவிப்பு. நமது குழந்தைகள் ஒரு நம்பிக்கை, அதை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளின் கீழ் சுகாதார அமைச்சகத்தின் பொது சுகாதாரத்துறையானது உலக நோய் தடுப்பு வாரத்தின் நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்க உள்ளது. பொது சுகாதார மருத்துவர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார பயிற்சியாளர்கள் பல நோய்களுக்கு எதிராக அனைத்து வயதினரையும் பாதுகாப்பதில் தடுப்பூசிகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்ட உலக நோய் தடுப்பு வாரம் ஒரு முக்கியமான தளமாக செயல்படுகிறது என்று சுகாதார அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை காப்பது வாரத்தின் நோக்கத்தை வலியுறுத்தியது. வரவிருக்கும் உலக நோய் தடுப்பு வாரம் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏற்பாடு செய்து நடத்தப்படும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வுகள் மற்றும் கல்வி அமர்வுகளுக்கு சாட்சியாக இருக்கும். இந்த முயற்சிகள் தடுப்பூசிகளின் முக்கியத்துவத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதையும் பல்வேறு நோய்களிலிருந்து அனைத்து வயதினரையும் பாதுகாப்பதில் அவற்றின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. உலக நோய் தடுப்பு வாரம் ஆண்டுதோறும் ஏப்ரல் கடைசி வாரத்தில் நிறைவு கூறப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள தனிநபர்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்த தடுப்பூசிகளின் பரவலான பயன்பாட்டிற்கு ஆதரவளிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு உலக சுகாதார அமைப்பு உலக நோய் தடுப்பு வாரம் 2024 ஏப்ரல் 24 முதல் 30 வரை அனைவருக்கும் நீண்ட ஆயுள் என்ற முழக்கத்தின் கீழ் அனுசரிக்கிறது. ஒரு அறிக்கையில் நோய் தடுப்பு மற்றும் உயிர்காக்கும் முயற்சிகளில் தடுப்பூசியின் முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த நோய் தடுப்பு துறையில் கொள்கை வாக்குவாளர்கள், பங்குதாரர்கள் மற்றும் சமூகங்களை அணிதிரட்டுவதற்கான இந்த ஆண்டு பிரச்சாரத்தின் நோக்கத்தை WHO வலியுறுத்தியுள்ளது. இந்த அமைப்பு தற்போதைய பிரச்சாரத்தின் சரியான நேரத்தை எடுத்துக்காட்டியது. குறிப்பாக COVID-19 தொற்று நோயால் ஏற்படும் இடுபொருள்களின் வெளிச்சத்தில் இது வழக்கமான நோய் தடுப்பு முயற்சிகளை தடுக்கிறது மற்றும் கடந்த தசாப்தத்தில் முன்னேற்றத்தை தடுக்கிறது. இந்த அறிக்கை அனைத்து வயதினருக்கும் தடுப்பூசிகளின் முக்கியத்துவத்தை மேலும் அடியோடிட்டு காட்டுகிறது. குழந்தை பருவத்திற்கு அப்பாலும் தடுப்பூசி இன்றியமையாததாக உள்ளது என்பதை வலியுறுத்துகிறது. தொற்று நோய்க்கு மத்தியில் வயதானவர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் அடிப்படை சுகாதார நிலைமைகள் உள்ளவர்கள் உள்பட அதிக ஆபத்துள்ள மக்களுக்கு தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் சாண்டியாகோவில் கூடிய உலக தோல் மருத்துவ காங்கிரசின் உச்சக்குழு ஜஹ்ரா மருத்துவமனையின் தோல் மருத்துவமனை துறையின் தலைவரான டாக்டர் முகமது அல் உதைபியை மாநாட்டின் தூதராகவும் மத்திய கிழக்கின் பிரதிநிதியாகவும் நியமித்துள்ளது. மற்றும் ஆப்பிரிக்கா அவரது தீர்வுக்கு நன்றி தெரிவிக்கும் டாக்டர் அல் உதைபி அவர்கள் சர்வதேச மன்றங்கள் மற்றும் மாநாடுகளில் குவைத்தை பிரதிநிதிப்படுத்துவதற்கு அவருக்கு அளிக்கப்பட்ட மரியாதையை ஒப்புக்கொண்டு உலகளாவிய மாநாட்டிற்கான ஏற்பாடுகளுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்தார். ஜூன் 2027 மெக்சிகோவில் நடைபெறும் உலக தோல் மருத்துவ காங்கிரஸ் உலகளாவிய சுகாதார நிலப்பரப்பில் குவைத்தின் பங்களிப்புக்கு ஒரு சான்றாக உள்ளது. வெளிநாட்டு ஒப்பந்த குழுக்களை நாடுவதற்கு முன் உள்ளூர் ஒப்பந்தங்களுக்கு முன்னுரிமை அளித்த ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு மூலோபாய முடிவை
கல்வி அமைச்சகத்தின் மூத்த வட்டாரங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. வரவிருக்கும் 2024-2025 கல்வியாண்டின் அறிவிக்கப்பட்ட சிறப்பு துறைகளில் 1000க்கும் குறைவான பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் 2000 தாண்டிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் முன்முயற்சியானது தேசிய குழுவில் இருந்து தகுதியான வேட்பாளர்களை நியமிப்பதன் மூலம் காலியிடங்களை நிரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பிட்ட அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் தகுதியான விண்ணப்பதாரர்களை அடையாளம் காண அதிகாரிகள் விண்ணப்பங்களை விடாமுயற்சியுடன் வரிசைப்படுத்துகின்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அடுத்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் தங்கள் பணியை தொடங்குவார்கள். தேசிய திறமைகளை வளர்ப்பதில் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் குவைத் பெண்கள், வளைகுடா நாட்டவர்கள் மற்றும் பிடவுடன் தனிநபர்கள் உட்பட வெளிநாட்டினை கருத்தில் கொள்வதற்கு முன் உள்ளூர் மக்கள் தொகையின் பல்வேறு பிரிவுகளில் இருந்து ஆட்சேர்ப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறது. மேலும் அடுத்த ஆண்டு 12க்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகள் திறக்கப்படுவது போதிய பணியாளர்களை பெறுவதற்கான அவசரத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. கல்வி அமைச்சர் உள்ளூர் ஒப்பந்தங்களின் கீழ் கல்வி பதவிகளுக்கான விண்ணப்பங்களை பெறுவதை தொடர்ந்து மூத்த ஆதாரங்கள் வெளிப்புற ஒப்பந்த விருப்பங்களை ஆராய்வதற்கு முன் தேசிய பணியாளர்களுக்குள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான முடிவை உறுதிப்படுத்துகின்றன. உள்ளூர் ஆட்சேர்ப்பு வழிகளின் மூலம் பணியாளர் தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தப்படுகிறது. உள் ஒதுக்கீடுகள் நிரப்பப்படாமல் இருந்தால் மட்டுமே வெளிப்புற ஒப்பந்தங்கள் குழுக்கள் பரிசீலிக்கப்படும். அமைச்சின் ஆட்சேர்ப்பு இயக்கம் 15 சிறப்பு துறைகளை உள்ளடக்கியது. குறிப்பாக இஸ்லாமிய ஆய்வுகள், அரபு, ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் கணினி அறிவியல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. சில வகை விண்ணப்பதாரர்களுக்கு விதிவிலக்குகள் வழங்கப்பட்ட முன் அனுபவம் தேவைகளில் அடங்கும். வரவிருக்கும் கல்வியாண்டுக்கான தயாரிப்புகள் முன்னேறி வரும் நிலையில் கல்வி அமைச்சு மூலோபாய பணியாளர் திட்டமிடல் மற்றும் வள ஒதுக்கீடு மூலம் தரமான கல்வியை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டில் உறுதியாக உள்ளது. குவைத் கல்வி அமைச்சின் அரசணையில் 2023-2024 ஆண்டிற்கான பரிசு பெற்ற அரபியர்கள் முயற்சியின் 3வது அமர்வில் பாராட்டுகளின் வரிசையை பெற்றுள்ளது. அரபு கல்வி, கலாச்சாரம் மற்றும் அறிவியல் அமைப்புடன் இணைந்து மௌஹிபா என அழைக்கப்படும் கிங் அப்துல் அஜீஸ் அவர்கள் மற்றும் அவரது தோழர்கள் அறக்கட்டளை பரிசு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றால் இளம் அரபு திறமைகளை கண்டறிந்து வளர்ப்பது மற்றும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த முயற்சியை ஏற்பாடு செய்து கல்வி மற்றும் பயிற்சி மதிப்பீட்டு ஆணையம். இந்த சமீபத்திய அமர்வில் குவைத் அரபு உலக அளவில் 12 மேம்பட்ட தரவரிசைகளை அடைந்தது. அதன் இளைஞர்களுக்கிடையே சிறப்பை வளர்ப்பது நாட்டின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. சவுத் ஜாசிம் முகமது அல் உதைபி அவர்கள், ஹசன் அலி அப்துல் ரசூல் புகாரி மற்றும் சாரா அப்துல்லா சாத் அல் ஹுமைதி உட்பட குறிப்பிடத்தக்க குவைத் மாணவர்கள் மதிப்புமிக்க பரிசு வகைப்பாட்டை பெற்றனர். அவர்களுடன் அப்துல் மோஹ்சென், அப்துல் அஜீஸ், அப்பாஸ் ஹசன், சேகா துர்கி, சேலம் அல் ஜுமையா, ஃபத்துல் ரடா, அஹ்மத் அல் அப்பாஸ் மற்றும் அரியா முகமது நாசர் அல்மி ஆகியோர் இணைந்தனர். மேலும் தைபா அப்துல் ரஹாம், ஃபுவாத் அல் சர்ரா, டாஹில் முகமது டாஹில் அல் தவாலா, அட்னான் மன்சூர், அட்னான் அல் அதீஹி, முபாரக் மிசாரி, முபாரக் அல் சயாதி மற்றும் அப்துல்லா சாத் அல் ரசீதி ஆகியோர் நம்பிக்கை தரும் திறமை பிரிவின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டனர். பங்கேற்பதற்கான அளவுகோல்களை விளக்கும் வகையில் கல்வி அமைச்சகம் மாணவர்கள் விதிவிலக்கான கல்வித்திறனை வெளிப்படுத்த வேண்டும், 95% முதல் 100% வரை மதிப்பெண்களை பெற வேண்டும் அல்லது அறிவியல் மற்றும் கணிதம் போன்ற பாடங்களில் சிறந்த திறன்களை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் போட்டிகளில் பங்கேற்பது, ஆராய்ச்சி முயற்சிகள் மற்றும் புதுமையான திட்டங்கள் உட்பட அரசியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் தரமான சாதனைகள் அடிப்படையில் வேட்பாளர்கள் மதிப்பீடு பெற்றனர். பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அந்தந்த நாடுகளின் தேசத்தை வைத்திருக்க வேண்டும் மற்றும் பரிந்துரைக்கும் நாட்டிற்குள் இருக்க வேண்டும். 15 அரபு நாடுகளை சேர்ந்த சுமார் 705 மாணவர்களின் பங்கேற்பை கண்ட இந்த முயற்சி பொதுவாக 14 முதல் 16 வயதுக்குட்பட்ட 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்புக்கு மாறிய மாணவர்களை மையமாக கொண்டது. சவுதி அரேபியாவில் மௌஹிபா வழங்கிய தொலைதூர தளங்களை பயன்படுத்திய பங்கேற்பாளர்கள் பரந்த அளவிலான துறைகளில் போட்டி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கும் வளமான எதிர்காலத்தை வளர்ப்பதற்கும் கல்வி அமைச்சு தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியது. திறமையான நபர்களை ஆதரித்து அதிகாரம் அளிப்பதன் மூலம் சமூக வளர்ச்சியில் அவர்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது. இலக்கு வைக்கப்பட்ட கல்வி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் குவைத் மாணவர்கள் தங்கள் அபிலாஷைகளை உணரவும் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்தில் அர்த்தமுள்ள பாத்திரங்களை வகிக்கவும் முயற்சிக்கிறது. வியட்நாமின் தூபங் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கிட் புவாங் குவைத் உலகளாவில்
தூபம் மற்றும் ஊடு எண்ணெயை பயன்படுத்துவதில் முன்னிலையில் உள்ளதாக அல் ஜரீதா நாளிதழ் வெளியிட்டுள்ளது. உயர்தர அகர்வுட் மீது குவைத்தியர்களின் விருப்பத்தை அவர் குறிப்பிட்டார். இது வியட்நாமிய தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும் அறிமுகப்படுத்தவும் பலமுறை குவைத்துக்கு வருகை தந்தது. குறைந்த விலை காரணமாக குவைத் மக்கள் பெரும்பாலும் பிலிப்பைன்ஸ், இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா அல்லது கம்போடியா போன்ற நாடுகளின் தூப மற்றும் ஊடு எண்ணெய் இறக்குமதி செய்யும் போது வியட்நாம் நாடு ஊடு அதன் சிறந்த தரம் மற்றும் வாசனை பெயர் பெற்றது என்று வோங் வலியுறுத்தினார். வியட்நாமிய ஊடு மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமின்றி சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறது. ஒரு கிலோவுக்கு $100 முதல் $1 மில்லியன் வரை ஊடுகளின் விலை உள்ளன என்றும் அதில் அதிக விலை கொண்ட ஊடுகளை எரிப்பதற்கு பதிலாக மருத்துவ நோக்கங்களுக்காகவும் அலங்காரத்திற்காகவும் சீனர்கள் வாங்குகிறார்கள் என்று போங் விளக்கினார். ஹர்வுட் மரத்தின் வயதுக்கு ஏற்றவாறு விலையில் ஏற்படும் மாறுபாடுகளுக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். சுமார் 100 ஆண்டுகளுக்கு பழமையான மரங்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக மற்றும் அரிதான தூபத்தை உற்பத்தி செய்கின்றன என்று குறிப்பிட்டார். உயர்தர அவுதின் அரிதான போதிலும் வோங் குவைத்தின் தூபம் மற்றும் ஊடு எண்ணெயில் அவர்களின் நிபுணத்துவத்திற்கு பாராட்டினார். ஏனெனில் அவர்கள் விலையை விட தரத்திற்கு முன்னுரிமை அளித்து தினசரி பயன்பாட்டில் விரிவான அனுபவத்தை கொண்டுள்ளனர். குவைத் நாட்டினரை கையாள்வது அவர்களின் தொழில்முறை மற்றும் அவர்களின் அறிவை பகிர்ந்து கொள்வதற்கான சிறந்த மனப்பான்மையின் காரணமாக ஒரு தனித்துவமான மற்றும் மகிழ்ச்சியான அனுபவமாக அவர் விவரித்தார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அகவுட் மரம் 8 முதல் 14 மீட்டர் உயரத்தை எட்டுகிறது. சுமார் 3 மில்லியன் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட அகர்வுட் மரக்காடு சுமார் 100 விவசாயிகள் வேலை செய்யும் புவாங் குடும்பத்திற்கு சொந்தமானது. அவர் தொடர்ந்து கூறினார். வியட்நாமிய தூப சங்கம் தோராயமாக 250 உறுப்பினர்களை கொண்டது. 20 பேர் கொண்ட இயக்குநர்கள் குழு. மூன்றாவது தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருக்கும் 5வது தொகுதியில் தற்போதைய எம்பிக்கும் தேர்தல் நாளில் வாக்குகளை வாங்கி கொடுத்த 2 குடிமக்கள்களை முறையே 500 குவைத் தினார் மற்றும் 1000 குவைத் தினார் ஜாமீனில் விடுவிக்க அரசு தரப்பு முடிவு செய்துள்ளது. பப்ளிக் ப்ராசிக்யூஷன் வாக்குவாதம் பணம் கொடுத்த வழக்கை விசாரித்து இந்த குற்றங்களில் அவர்கள் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களுடன் பதிவாதிகளை எதிர்கொண்டன. தகவலறிந்த ஆதாரங்களின்படி தேசிய சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தல்கள் மற்றும் அதன் திட்டங்களை தொடர்பான சட்ட எண் 35/1962 பிரிவு 44 குறிப்பிட்டுள்ள வழக்குகள் 2 பிரதிவாதிகளுடன் சேர்ந்து வழக்கு தொடரப்பட்டது. குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களித்த பணம் பெற்றவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது. அனைத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் விசாரணையில் உள்ள உண்மைகள் தொடர்பான கைப்பற்றப்பட்ட பொருட்களை எதிர்கொண்டனர். இதில் பணம், குடியுரிமை ஆவணங்கள், கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகளின் இருந்து பெறப்பட்ட தொலைபேசி செய்திகள், தேர்தல் அறிக்கைகள் மற்றும் சம்பவத்தில் ஈடுபட்ட தரப்பினரிடையே நிதி பரிமாற்றங்களுக்கான வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் ஆகியவை அடங்கும். ஆள்மாறாட்டம் செய்தவரை விடுவித்து கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது. அதற்கு பதிலாக ஆளும் குடும்ப உறுப்பினரின் அந்தஸ்தை பெற்றதாக குவைத் பெண்ணை ஏமாற்றி பணத்தை பறித்து மினா அப்துல்லாவில் ஒரு ஷஹாத் வாங்கி தரும்படி ஏமாற்றுவதற்காக அவருக்கு 2 வருட கடுங்காவல் சிறை தண்டனை நீதிமன்றம் விதித்தது. அவர் ஆளும் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறி ஷேக் என்ற பெயரை பெற்று அரசுக்கு சொந்தமான நிலங்களை ஒதுக்கி தருவதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றி பணத்தை கைப்பற்றியதாக அரசு தரப்பு வழக்கு தொடுத்தது. அந்த மாயையின் அடிப்படையில் அவரது பணத்தை அவளால் கைப்பற்ற முடிந்தது. விசாரணைகளில் காட்டப்பட்டுள்ளபடி உடல் குற்றச்சாட்டிற்கு உட்பட்டு குற்றத்தை செய்ய வேண்டுமென்றே தகவல் தொடர்பு சாதனத்தை ஸ்மார்ட் போன் தவறாக பயன்படுத்தியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீதிமன்ற அவமீறின் போது பாதிக்கப்பட்டவரின் தரப்பு வழக்கறிஞர் அப்துல் மோசன் அல் கத்தான் தற்காலிக சிவில் இழப்பீடாக 5000 தொகைக்கான சிவில் கோரிக்கையை வாதிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் தற்போதைய சம்பவத்தில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை போன்ற குற்றங்களை செய்துள்ளார் என்பதை வலியுறுத்தினார். தற்போதைய குற்றச்சாட்டிற்கு உட்பட்ட வழக்கு ஆவணங்களை பற்றி வழக்கறிஞர் அல் கத்தான் அவர்கள் கூறினார். மோசடி குற்றம் அதன் அனைத்து சட்டக்கூறுகள் மற்றும் அம்சங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக செய்யப்பட்டது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்டவரை ஏமாற்றினார். மோசடியான முறைகள் மற்றும் நடவடிக்கைகளை உருவாக்குவதற்கும் குற்றவாளி தனது அறிக்கைகளை ஆதரிப்பதற்கும் அவரது மோசடி மற்றும் ஏமாற்றத்தை உண்மையாக்கும் வகையில் வெளிப்புற தோற்றங்கள் அல்லது செயல்களின் வடிவத்தில் பயன்படுத்தப்பட
வேண்டும் என்று சட்டப்பூர்வமாக விதிக்கப்பட்டுள்ளது. வஞ்சகத்தால் செய்யப்படும் பொய்யானது அதன் நம்பகத்தன்மையை நம்புவதற்கு வழிவகுக்கும் பொருள் நடவடிக்கைகள் அல்லது வெளிப்புற உண்மைகளுடன் சேர்ந்து இருந்தால் அது மோசடி முறைகளின் கையை அடைக்கிறது. இவற்றில் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட மோசடி முறைகள் உள்ளன. இதில் ஒரு கற்பனையான லாபத்தின் நம்பிக்கையை உருவாக்கவோ அல்லது உண்மை அல்லது பிற முறைகள் குறிப்பிடப்படாத ஒரு ஆவணத்தை உருவாக்க ஒரு தவறான திட்டத்தின் இரும்பு மாயால் மோசடி செய்ய மேற்கொள்ளப்படுகிறது. கஞ்சா சாகுபடி மற்றும் விநியோகத்தில் ஈடுபட்ட குவைத் இளைஞர் ஒருவரை போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்து கணிசமான அளவு சட்டவிரோத பொருட்கள் மற்றும் தொடர்புடைய பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். குற்றவியல் பாதுகாப்புத் துறையின் தலைமையில் நடந்து வரும் பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கும் அதன் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளில் இருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கும் தீவிர முயற்சிகள் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளன. லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சேலம் நவாப் அல் அஹ்மது அல் சபா அவர்களின் நேரடி மேற்பார்வையின் கீழ் உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதில் வெளிப்படம் உள்ளது. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறையின் உள்ளூர் கட்டுப்பாட்டுத்துறை மரிஜுவானாவை பயிரிடுவதற்கும் சேமிப்பதற்கும் ஒரு தனிநபரை வெற்றிகரமாக கைது செய்தது. கைது செய்யப்பட்ட போது அந்த நபரிடம் 45 மரிஜுவானா நாற்றுகள், விநியோகிப்பதற்கு தயாராக இருந்த பயன்படுத்தப்பட்ட 4 கிலோகிராம் கஞ்சா, அத்துடன் சட்டவிரோத நடவடிக்கைகள் இருந்து கிடைத்த பணம் என நம்பப்படும் பணமும் கைப்பற்றப்பட்டது. மேலும் மருந்துகளை பேக்கேஜிங் செய்து விற்பனை தயார்படுத்தும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்ட நபர் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு சட்ட அமலாக்க பணியாளர்களின் தற்போதைய உறுதிப்பாட்டை பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடக பொதுத்துறை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. பாதுகாப்பு படையினருடன் ஒத்துழைக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான செயல்கள் ஏதேனும் இருந்தால் அவசர தொலைபேசி எண் 112 மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொது நிர்வாகம் ஹாட்லைன் 1884-141 மூலம் புகார் அளிக்குமாறும் பொதுமக்களை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஜஹ்ரா எமர்ஜென்சி டீம் ஒழுங்குமுறை மீறல்களுக்காக 2 வணிக கடைகளில் கொசையடித்துள்ளது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் வழக்கமான ஆய்வுகளின் போது மீறல்கள் கண்டறியப்பட்டன. முதல் மீறல் சட்டத்தால் கட்டாயப்படுத்தப்பட்ட வருமானம் மற்றும் பரிமாற்ற காலத்தை குறிக்கும் அடையாளத்தை காட்ட தவறியதால் நுகர்வோரின் உரிமைகள் மீறப்படலாம். இத்தகைய அடையாளங்கள் இல்லாததால் நுகர்வோர் வாங்கும் போது அவர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பான முக்கியமான தகவல்களை இழக்கின்றனர். ஒரு தனி நிகழ்வில் ஆற்றுப்பானங்களுக்கான எச்சரிக்கை அறிகுறிகளை காட்ட தவறியதற்காக மற்றொரு வணிக நிறுவனத்திற்கு எதிராக குழு மீறலை பதிவு செய்தது. இந்த புறக்கணிப்பு பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை எழுப்புகிறது. ஏனெனில் நுகர்வோர் அத்தகைய தயாரிப்புகளின் நுகர்வு குறித்து தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க சரியான லேபிளிங் அவசியம். நுகர்வு உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கும் வணிகத்துறை ஒழுங்குமுறை தரங்களை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்கும் அமைச்சகத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் மீறுபவர்களுக்கு எதிராக இப்போது சட்ட நடைமுறைகள் நடந்து வருகின்றன. சனிக்கிழமை காலை விமான நிலைய சாலையில் பேருந்தும் ட்ரக்கும் மோதி விபத்துக்குள்ளானதில் தீயணைப்பு படையினர் பதிலடி கொடுத்தனர். இந்த விபத்து பல காயங்களுக்கு வழிவகுத்தது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ அவசர சிகிச்சை பிரிவுக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டனர். குவைத்தின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்தும் உங்கள் அனைவரின் நல்லாதருடன் எனது இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.